என்ன சிவா, இன்னும் கபிலனை காணோம்? ஒருவேளை அண்ணி உண்மையாவே அவனை ஃபாரினுக்கு அனுப்பி வச்சுட்டாங்களா என்ன? வரட்டும், அக்காவை சமாளிச்சுட்டு வரதுனா என்ன சாதாரண விஷயமா? நல்ல வேலை ரித்திகாவும் கபிலனோட அம்மாவும் கூட வரல. அவங்க மட்டும் வந்திருந்தாங்கன்னா கபிலனுக்கு மட்டும் இல்ல, நமக்கும் பிரச்சனை தான். நமக்கு எதனால பிரச்சனைன்னு சொல்றீங்க? ஒருவேளை கபிலன் கூட ரித்திகாவும் அவங்க அம்மாவும் வந்திருந்தாங்கன்னா கபில ஃப்ளைட் ஏறுற வரைக்கும் நின்று நிதானமா பார்த்துட்டு தான் போயிருந்திருப்பாங்க. அதுக்கு முதல்ல கபிலன் கிட்ட ஃப்ளைட் டிக்கெட் இருக்கணும். அவன் எங்க சுத்தினாலும் இங்கதான் வந்தாகணும். அன்னைக்கு அவன் போன்ல பேசினதை கேட்டதை வச்சு பார்த்தா இந்த லாட்ஜ் தான் அவனுக்கு ஸ்ட்ராங்கான லொகேஷன். ஸோ அவன் வேற எங்கேயும் போக சான்ஸே இல்லை. டோர் ஓபன் ஆகுது. கபிலன் வந்துட்டான்னு நினைக்கிறேன். ஆமா, தோர வந்துட்டாரு. அவன் தான். யார் நீங்க? என் கூட பேசாத, என் கூட வா வா. கதவை திறந்து யார்கிட்டயும் பேசுற மாதிரி தெரியுதுல்ல? எனக்கும் அப்படிதான் தெரிஞ்சது. பாப்போம், எப்படி ரூம் நம்பர் 302 தானே வருவாங்க, யாருன்னு பாத்திரலாம். இல்ல வா. பக்கத்துல இருக்கிற ரூமுக்கு வர்றதுக்கு இவ்வளவு நேரமா? இன்னும் வரலையே சிவா? வர்மா போலீசாரால் சுட்டுக் கொல்லப்பட்டார். வர்மா செத்துட்டானா? வெல்கம் கபிலன். என்ன ஐலி, இன்னும் உன காணோம்? ஒருவேளை வெளியே நின்று பேசிட்டு இருக்கானோ? இருக்கலாம். வாங்க, எதுக்கும் போய் பார்க்கலாம். எல்லா நியூஸ் சேனல்லையும் வர்மாவுடைய சகாப்தம் முடிஞ்சதுன்னு ஹெட்லைன்ஸ்லாம் போட்டாங்களே, ஆனா இவன் எப்படி உயிரோட இருக்கான்னு பாக்குறியா? சாவுன்றது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு விளையாட்டு தான் கபிலன். ஏன்னா நான் எப்ப சாகணும்னு நான் தான் முடிவு பண்ணோம். கபிலன், நான் உங்ககிட்ட அடிக்கடி சொல்லுவேனே, இந்த வர்மா யாருன்னு காட்டுறேன். இந்த வர்மா நினைச்சதை செய்யாம விட மாட்டான். இந்த வர்மா கிட்ட விளையாடாத அப்படின்னு பஞ்ச் டைலாக் சொல்லிட்டே இருப்பேன்ல, அதெல்லாம் சும்மா கிடையாது. என்ன மாதிரி 100 பேரை கூட சாகடிக்கலாம், ஆனா என்ன சாகடிக்க முடியாது. ஏன்
தொடக்கூட முடியாது. ஒன்னும் புரியல. அப்படி இருக்கிறது தான் உனக்கு நல்லது. இது பார், நீ யாரா வேணாரு, எப்படி வேணாரு, அது எனக்கு தேவையில்லாத விஷயம். ஆனா நீ சொல்ற வேலையை நான் முடிச்சா என்னோட சீக்ரெட் வீடியோவை டெலீட் பண்றேன்னு சொல்லியிருக்க. அது மட்டும் இல்ல, நான் அந்த வேலையை நல்லபடியா செஞ்சு முடிச்சா அதுக்கப்புறம் நீ என்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன்னு சொல்லியிருக்க. அதனால மட்டும்தான் நான் இப்ப வந்திருக்கேன். நீ சொன்ன வார்த்தையை காப்பாத்துவேன்னு நான் நம்புறேன். வர்மா, 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 வர்மா. பேச்சு ஓவரா இருக்கு. பயம் விட்டு போச்சுல்ல? என்ன, உன்னை என் வேலைக்காக கூப்பிட்டதுனால என்னால உன்னை எதுவும் செய்ய முடியாதுன்னு நினைச்சு பேசுறியா? நான் மறுபடியும் சொல்றேன், இந்த வர்மா சாவையே ஜெயிச்சவன். நீ எல்லாம் எனக்கு விசிறு மாதிரி தட்டி விட்டு போயிட்டே இருப்பேன். ட்ரிகரை அமுக்குன பின்னால மண்டை செதறிடும். நீ உயிரோடு இருக்கிறதுக்கு அடையாளமே இல்லாம ஆயிடும். இந்தியாவில் இருக்கிற எல்லா ஸ்டேட்லயும் ஆர்மியுடைய சீக்ரெட் லொகேஷன்ஸ் ஏகப்பட்டது இருக்கு. இந்த புக்ஸ்ல அந்த லொகேஷன்ஸ் பத்தின கோடிங்லாம் இருக்கு. சென்னையில் இருக்கிற ஆர்மியுடைய சீக்ரெட் லொகேஷன்ஸும் அதுல இருக்கு. அதுக்கான கோடிங்கும் இந்த புக்ஸ்ல இருக்கு. நீ தான் அந்த லொகேஷன்ஸ்லாம் எங்க இருக்குன்னு கண்டுபிடிக்கிற. ஆனா இவ்வளவு புக்கையும் படிச்சு முடிக்கவே 10 days ஆயிடுமே வருமா? இவர் ஒவ்வொரு புக்கும் எவ்வளவு பெருசு இருக்கு. 10 days-ஆ? 24 hours டைம் தரேன். நாளைக்கு சேம் டைம் நான் உன்னை மீட் பண்றப்போ இந்த லொகேஷன்ஸ்லாம் எங்க இருக்குன்னு நீ சொல்லணும். இவ்வளவு புக்ஸையும் ஒரே நாளையா? அது எப்படி? முடியும் முடியும். ஒரே நாள்ல எல்லா புக்கையும் படிக்க முடியும். நான் படிச்சுட்டு லொகேஷனை சொல்றேன். வெரி குட். இந்த லொகேஷன்ஸ்லாம் எங்கன்னு நீ கண்டுபிடிச்சு சொன்னாதான் ஆபரேஷனுடைய நெக்ஸ்ட் லெவலுக்கு போக முடியும் கபிலன். தப்பா எடுத்துக்காத. இந்த ஆர்மியோட சீக்ரெட் லொகேஷனை கண்டுபிடிச்சு நம்ம என்ன பண்ண போறோம்?